எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நார்த் இந்தியன் ஸ்டைல் பராட்டாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னைக்கு இன்னொரு அருமையான டாபா ஸ்டைல் புதினா பராட்டா தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஆக்சுவலாக இது ரொம்ப பாப்புலர். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் இது புதினா பராட்டான்னு கிடைக்கும். இது நம்ம டிப்பிக்கலாக ஹோட்டலில் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். புதினா பராட்டா செய்ய நான் 2 கப் ஃபுல்லாக கோதுமை மாவை எடுத்திருக்கேன். மாவில் கொஞ்சம் பொடுசாக நறுக்கின புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஓமமை கையில் வச்சு லேசாக கசக்கி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துருங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கறது உங்கள் விருப்பம்தான். வேண்டாம்னா பால் சேர்க்காம கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல மாவு பிசைங்க. ஒரே தடவையாக தண்ணியை ஊற்றாதீங்க. மாவு உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மாவை தூவி பிசைஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். மாவு கலந்தாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அடுத்து நான் ஒரு பேனை சூடாக்கி புதினாவை நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு பெரிய பவுலில் நிறைய ஃப்ரெஷ்ஷான புதினா இலையை எடுத்திருக்கேன். நீங்கள் இப்படியே ஃப்ரெஷ்ஷான புதினா இலை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரெசிபிக்கு புதினாவை வறுத்து நல்லா பொடிச்சு சேர்க்க போகிறேன். இப்படி சேர்க்கும்போது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரெஸ்டாரண்ட்ஸில் டாபாஸில் புதினா பராட்டா மேலே இந்த மாதிரி ட்ரை புதினா பவுடரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். இப்படி நம்ம செய்யும்போது ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லேயே நமக்கு வீட்லேயும் கிடைக்கும். புதினா நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைக்கிறேன். ஆறுனதும் சும்மா நம்ம கையிலேயே கசக்கி பொடியாக்கிக்கலாம். 1-2 தனி இலையாக இருந்தால் பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. உங்ககிட்ட நிறைய புதினா இருந்தால் நீங்கள் உடனே யூஸ் பண்ண முடியலன்னா இதை மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பராட்டா பண்ணும்போது இல்லை எந்த கறி செய்யும் போது கூட கொஞ்சம் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்து ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை டீஸ்பூன் சாட் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு. மாவை சின்ன சின்னதாக ஈவனாக உருண்டைகளாக பிரித்து உருட்டிக்கலாம். ஒரு உருண்டையை எடுத்து மாவில் டஸ்ட் பண்ணி உருட்டுற கல்லில் வச்சு மெதுவாக லேசாக உருட்டுங்க. நல்லா லேசாக உருட்டினதும் மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அது மேலே கொஞ்சமாக மசாலா பொடியை தூவி அதுக்கு மேலே பொடிச்ச புதினா இலையும் தூவிக்கலாம். இப்போ தேய்ச்ச மாவை மெதுவாக மடிக்க ஆரம்பிங்க. பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா வரும். ஃபுல்லாக மடித்ததும் அப்படியே மடக்கி மெதுவாக சின்னதாக உருட்டுங்க.
மேலே கொஞ்சமாக நெய் போட்டு அப்படியே வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கல் மேலே ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருண்டையை வச்சு கொஞ்சமாக மாவு தூவி லேசாக திரட்டுங்க. ரொம்ப அழுத்தமாக தேய்க்க வேண்டாம், லேயரெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் மீடியமாக தேய்ச்சிக்கலாம். பாருங்க எப்படி லேயராக நல்லா வந்திருக்குன்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் திரட்டி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ பராட்டாவை சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு தவாவை ஸ்டோவில் வச்சு சூடானதும் ஒரு பராட்டா வச்சு 30 செகண்ட் வேக விடுங்க. திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக விடுங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்ல பொன்னிறமாக வேக விட்டு எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் தெரிய ஆரம்பிச்சதும் லேசாக நெய் தடவிக்கோங்க. யூஸ்வலாக புதினா பரோட்டாலாம் நம்ம ரெஸ்டாரண்ட் இல்லைனா டாபாவில் தான் சாப்பிடுவோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம். பாருங்க, அருமையான வாசனையோட லேயராக புதினா பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. டாபா ஸ்டைல் புதினா பராட்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் தயிர் பச்சடி இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல சைட் டிஷ் வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ஒன்றுமே இல்லைனா சும்மா ஊறுகாய் வச்சு கூட தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.